அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செய்ய போகிறோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி தான் செய்ய போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி மாவு கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பால் ஒரு 100 ml, காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் காய்ச்சாத பால் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறிதளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை தவிர்க்க பாருங்கள். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஏன் செய்கிறோம் அப்படின்னா, இந்த உளுந்தங்கஞ்சி மிகவும் சத்தானது. பிறகு இடுப்பு வலி, கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப கேட்கும். அப்புறம் வயிற்றில் உள்ள புண்களாக இது போக்கக்கூடியது. முதல்ல இதை ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவோம். அதில் ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்துருவோம். உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். இதுக்கு நம்ம தனியாக இதெல்லாம் தனித்தனியாக அரைக்கணுன்ற கூட அவசியம் கூட இல்லை. நம்ம மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஊட்டச்சத்தான ஆகாரமாகவும் இருக்கும். ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு சத்துள்ளதாகவும் இருக்கும். அதனால தான் இதை நம்ம செய்ய சொல்கிறோம். இப்போ என்னென்னா, இப்போ ரெண்டையும் போட்டுட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அடுப்பு பற்ற வச்ச பிறகு நம்ம கரைச்சோம் அப்படின்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். அப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி நல்லா தண்ணியாக இருக்காது. இதுக்கு இந்த தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம், பசும்பாலும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஆரோக்கிய பால் பாக்கெட்லேருந்து ஒரு 100 கிராம் தான் இப்போ கலந்துட்டேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். நல்லா கைப்பட நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியே கரைச்சிக்கோங்க. அப்போ தான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா அப்படின்னா தான் அது கட்டி பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணியாக எப்படி இருக்குது. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் மாவு வேகணும், உளுந்தும் வேகணும், அரிசி மாவும் கொஞ்சம் கலந்துருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக கலக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு அதை அடுப்பில் வச்சு ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கட்டிக்கிட்டியாக வந்துடும். இப்போ அந்த வெல்லத்தை எப்போ சேர்க்கணும் அப்படின்னா, இது நல்லா வெந்து வந்த பிறகு தான் நாம் சேர்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா கிண்டிக்கிட்டே இருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இது காலையிலையும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் டைம்லையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். காஃபி டீக்கு பதில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சத்தானதாகவும் குழந்தைகளுக்கு இருக்கும், பெரியவங்களுக்கும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் கடைசியாக ஏலக்காய், சுக்கு அது ரெண்டையுமே கொஞ்சம் தட்டி போடலாம். இப்போ பாருங்கன்னா நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். கிண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிஞ்சு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு உப்பு, எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் உப்பு ரொம்ப அவசியம். பாருங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கேன். கைப்படாமல் கை விட்டுறாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிக்கும். பால் எப்போ சேர்க்கணும், இறக்க போகும்போது பால் சேர்க்கணும். ஏன்னா இது 4 பொருட்களை வச்சு சத்தான. முந்தியெல்லாம் கருப்பு உளுந்த வறுத்து மிஷினில் அரைச்சி ஒரு களியாக கிண்டி கொடுப்பாங்க, நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. அது இடுப்புக்கு சத்துள்ளதாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் செய்ய நேரம் இல்லாத காரணத்தாலும், சரியாக செய்ய தெரியாத காரணத்தினாலும் இப்போ நம்ம செய்கிறதில்ல. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்காக தனியாக மெனக்கட வேண்டியதில்லை. நம்ம இட்லி மாவு அரைக்க போகும்போதே கொஞ்சம் அதோடைய உளுந்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைச்சி அதை எடுத்து அப்பப்போ உடனே செஞ்சு கொடுக்கலாம்.
கொடுத்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கை விட்டு கிண்டிகிட்டே வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆகிருக்கு. ஏன் இதை தண்ணியாக கலக்கணும் அப்படின்னா, தண்ணியாக கலக்கும் போது தான் அது கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிரும். அப்புறம் நம்ம பாலும் வெல்லமும் போடும்போது அது கொஞ்சம் இலகலாக தண்ணியாக வந்துடும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்துருச்சு. ஏன்னா வெல்லத்தை முதலே சேர்க்காதீங்க. வெல்லமோ சர்க்கரையோ கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் சேர்க்கலாம். ஆனாக்கா முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் வெந்த பிறகு தான் நம்ம, ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், உளுந்து சேர்த்துருக்கோம். அப்போ அதனால் வேகாமல் போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் நான் சர்க்கரையை மட்டும் தவிர்த்துங்க. நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். அதனால் வெள்ளை சுகரை கொஞ்சம் தவிர்த்துட பாருங்கள். பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த நிமிஷத்தில் நம்ம வெல்லத்தை சேர்க்கலாம். வந்துருச்சு, கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இதோட வெல்லத்தை சேர்த்து கிண்டுறேன். இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சத்துள்ளதாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இதோட பால் கொஞ்சம் சேர்த்துறேன். நான் முதலே சொன்ன மாதிரி நான் ஆரோக்கிய பால் தான் எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். ஏலம் சுக்கு தட்டி போடலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் வாசம் பிடிக்காதனால நான் சேர்க்கல. நீங்கள் கடைசியாக இறக்க போகும்போது ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு ரெண்டையும் தட்டி போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. வெல்லம் தான் கொஞ்சம் கரையணும், இன்னும் கொஞ்சம் கரையணும். கரைஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த இதுக்கு ஒரு 100 ml அளவுக்கு தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உளுந்து மாவு ஆட்டும் போது அதில் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக செய்கிறேன். இப்போ இது ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டுகளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 50 உளுந்து ஆட்டி அதோட கொஞ்சம் போட்டாலே நல்லா நிறையா வந்துடும். இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கட்டியெல்லாம் எதுவுமே படாமல் நல்லா இருக்குது. பாருங்கள், அதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுறதை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கட்டி ஆயிடுச்சுன்னா குடிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. உளுந்தங்கஞ்சி ரெடி. இதை நம்ம ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா ரெடி. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே இறக்கி வச்சுருவோம். இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கே கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், இப்படி கொஞ்சமாக எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சேவ் பண்ணுங்கள். உளுந்தங்கஞ்சி ரெடி. இது மாதிரி சத்தான வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் விடியலை நோக்கி சாந்தி யூடியூப் சேனலை பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். See you. Bye.